கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலையும் இந்த வாய்ப்பினை கொடுத்த சபை போதகருக்கும் மக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளதான தலைப்பு என்னென்னா, பக்தியுள்ள குடும்பம். ஆபிரகாம் பற்றி பக்தியுள்ள குடும்பம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரே கொஸ்டினாக வந்துச்சு. பக்தியுள்ள குடும்பம், ஒரு குடும்பம் யாரால் கட்டப்படுது அப்படின்னு நம்ம வேத வாசிப்பு மூலமாக பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் வேதத்தில் இருக்குது. நீதிமொழிகள் 14:1 இப்படியா சொல்லப்படுது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ தன்னுடைய வீட்டையோ தன்னுடைய குடும்பத்தையோ கட்டுகிறாள். இது அப்போ புத்தியுள்ள ஸ்திரீ தான் கட்டுறாங்களா? அப்போ ஒரு புருஷன் தன்னுடைய வீட்டையோ குடும்பத்தையோ கட்டலையோ அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கும்போது அதுக்கு ஒரு வசனம் சொல்லப்படுது. மத்தேயு 7:24, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அப்போ ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயும் தன்னுடைய குடும்பத்தை கட்டுறா, ஒரு புத்தியுள்ள மனுஷனும் தன்னுடைய குடும்பத்தை கட்டுறாங்க. இதை தான் எல்லாருமே செய்கிறாங்களே. கிறிஸ்தவர்களாக நாம் என்ன ஸ்பெஷலாக செய்கிறோம்? எல்லாருமே திருமணம் பண்ணுறாங்க, எல்லாருமே ஒரு குடும்பத்தை அமைக்கிறாங்க, தன்னுடைய பொருளாதாரத்தை, தன்னுடைய குழந்தைகளோட முன்னேற்றத்தை எல்லாவற்றையும் காட்டுறதுக்காக அந்த குடும்பத்தை முன்னோக்கிய பாதையில் கொண்டு போகிறாங்க. நமக்கும் அவர்களுக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சங்கீதம் 127:1 யாராவது ஒருத்தர் வாசிங்க. இது நமக்கு ரொம்ப தெரிஞ்ச வசனம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. என்னதான் ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயோ, என்னதான் ஒரு புத்தியுள்ள புருஷனோ தன்னுடைய குடும்பத்தை கட்டணும்னு நினச்சாலும் அங்கே யார் கட்டணும்? கர்த்தர் கட்டணும். அவரை துணையாக கொண்டு அவரை முன்னிலைப்படுத்தி ஒரு குடும்பம் வாழும்போது அது பக்தியுள்ள குடும்பமாக இந்த உலகத்தாரிடத்துலேருந்து பிரித்தெடுக்கப்படுது. இன்னைக்கு இந்த பக்தியுள்ள குடும்பம் எப்படி ஆபிரகாம் வாயிலாக நம்ம என்னென்ன விஷயத்தை கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்றத சுருக்கமாக ஒரு 3 தலைப்பின் கீழாக நம்ம பார்த்துடலாம். முதலாவதாக, பக்தியுள்ள குடும்பம் தேவனால் பிரித்தெடுக்கப்படும். ஆதியாகமம் 12:1 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இங்கே ஆபிரகாம் முதலாக ஆபிரகாமை தேவன் பிரித்தெடுக்கிறதுக்கான ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. அந்த அழைப்பை அவர் சொன்னபடியே அவர் ஏற்றுக்கிறார். இந்த இடத்துல நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு தான் இருக்கே தவிர எந்த தேசம், எந்த மாதிரியான இடம் எதுவுமே தேவன் குறிப்பிடப்படலை. டைரெக்டாக கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. இது மாதிரி உன்னுடைய தேசம், உன்னுடைய சொந்த ஜனம் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ நான் காட்டுற தேசத்துக்கு போ அப்படின்னு அங்கே ஒரு பிரித்தெடுத்தலுக்கான ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. அங்கே ஆபிரகாம் அந்த விஷயத்துக்கு ஒப்பு கொடுக்குறாரு. அந்த வசனத்தோட அந்த அதிகாரத்தோட முன்பகுதி ஆதியாகமம் 11:31 யாராவது ஒருத்தர் வாசிங்க. இந்த அழைப்பு ஆபிரகாமுக்கு மட்டும் கொடுக்கல, ஆபிரகாமோட அப்பாவாகிய தேராகுக்கும் இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க எங்கேருந்து கிளம்புறாங்கன்னா, ஊர் அப்படிங்கிற அவங்களோட தேசத்துலேருந்து கானானுக்கு புறப்பட்டு போகிறாங்க. போகிற வழியில் ஆரான் மட்டும் அங்கேயே தங்கிட்டாங்க. நான் நினைக்கிற ஒருவேளை தேராகு அந்த ஆரான் இடத்துல ரொம்ப வளமான தேசமாக இருந்திருக்கும். அவங்களுக்கு கால்நடைகளையோ இல்லை அவங்களுடைய உணவுக்கோ எதுவுமே பஞ்சம் இல்லாத ஒரு கம்ஃபர்ட் ஜோனான ஒரு தேசமாக இருந்திருக்கும். அதனால் தேராகவும் என்ன பண்ணுறாருன்னா, ஊர் தேசத்துலேருந்து கானானுக்கு தான் புறப்பட்டு போகிறாரு. ஆனால் போகிற வழியில் ஆரான் தேசத்தை பார்த்த உடனே அங்கே கொஞ்சம் வளமையாக இருக்குது, அங்கே கொஞ்சம் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கிட்டாங்க. திருப்பி அந்த அழைப்பு யாருக்கு கொடுக்கப்படுதுன்னா, அவர் அந்த பிரித்தெடுத்தலுக்கு உட்படலை. அடுத்து அவருடைய மகனாகிய ஆபிரகாமுக்கு அந்த பிரித்தெடுத்தலுக்கான அழைப்பு தேவன் கிட்டேருந்து வருது. அவர் அப்படியே வாங்கிட்டு என்னதான் அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தை அங்கேருந்து எடுத்துட்டு கானானுக்குன்னு கூட தேவன் சொல்லலை. அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, நான் காண்பிக்கும் தேசம், அது எந்த தேசம்லாம் தெரியாது, அங்கே தான் அனுப்புகிறாரு. இன்றைக்கி நாம் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னா நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்மளுடைய வேலை, நம்மளுடைய ஹஸ்பண்டோ இல்லை மனைவியோ அவங்களோட வேலை, குழந்தைகளோட ஸ்கூலு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அன்றைக்கும் அது மாதிரியான ஒரு சில விஷயங்கள், தண்ணி, ஒரு வேளை அந்த இடத்துல வளமை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கேருந்து
இருந்திருக்கும். ஆனால் ஆபிரகாம் அது எல்லாத்தையும் விட்டுட்டு தேவன் பிரித்தெடுக்கிறார், நம்ம குடும்பத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார், நம்ம குடும்பத்தை பிரித்தெடுக்கிறாருன்ற அந்த விஷயத்துக்குள்ள அவர் பிரயாசப்படுறாரு. இன்னைக்கு நம்ம கேட்கலாம் உடனே அப்போ நான் இந்தியாவிலேருந்து கிளம்பி வேற கண்ட்ரிக்கு போயிடணுமா, இல்லை நம்ம குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே தேவன் இன்னைக்கு நமக்கு அந்த பிரித்தெடுத்தலுக்கான விஷயத்த சொல்ல வரல. உலகத்தாருடைய குடும்பத்திலேருந்து உங்களை பிரித்தெடுக்க பார்க்குறாரு. எதை விஷயத்துலேருந்துனா நம்மளுடைய பாவ வாழ்க்கையிலேருந்து, நம்மளுடைய சடங்குகள்லேருந்து, நம்மளுடைய மூட நம்பிக்கைகள்லேருந்து நம்மளை பிரித்தெடுக்க பார்க்குறார். இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஆதி கிறிஸ்தவர்களா அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய பேர் ஆதி கிறிஸ்தவர்கள் இல்லை. நானும் இன்க்ளூடிங் என்னுடைய அப்பாவோ இல்லைடைய நம்மளுடைய அப்பாவோட அப்பாவோ தான் கிறிஸ்தவர்களாக மாறியிருப்போம். ஸோ மாறி இருக்கும்போது ஒரு சில சடங்குகளையோ ஒரு சில மூட நம்பிக்கைகளையோ நம்ம இன்னுமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். அதை சொந்தக்காரங்களுக்காக பண்ணுறோம், இல்லை வேற ஒருத்தர் இவங்களுக்காக பண்ணுறோன்றதை நம்ம இது பண்ணிட்டாலும் பைபிள் சொல்லுது அந்த விஷயம் எனக்கு எதிரானதாக இருக்குது. இன்றைக்கி நான் சொல்லும் போது உங்களுடைய மனதில் கண்டிப்பாக ஒரு தாட் வரும், நம்ம குடும்பத்தில் இந்த விஷயம் தவறாக இருக்கோ அப்படின்னு நமக்கு தோணும். அதுலேருந்து தேவன் உங்களை பிரித்து எடுக்க பார்க்குறார். அதுக்கு நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம், ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அதில் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7, 8, 9. இங்கே கொரிந்தியரில் என்ன சொல்லப்படுதுன்னா, பஸ்கா பண்டிகை பற்றி சொல்லப்படுது. இஸ்ரவேலர்கள் எகிப்திலேருந்து புறப்பட்ட நாளை நினைவு கூற விதமாக தான் இந்த பஸ்கா பண்டிகையை ஆசரிப்பாங்க. பஸ்கா பண்டிகை அப்போ ஆடை பலியிட்டு அதோட ரத்தத்தை நிலைக்கால்களில் பூசி அது நிமித்தமாக தான் எகிப்திலேருந்து இஸ்ரவேலர்கள் கிளம்பியிருப்பாங்க, பிரித்து எடுக்கப்பட்டிருப்பாங்க. அதை நினைவு கூறும்போது அவங்க ஒரு ரூலை ஃபாலோ பண்ணுவாங்க. அது என்னென்னா, பழைய புளித்த மாவு அவங்க வீட்டில் இருக்கக்கூடாது. அது அந்த பஸ்கா பண்டிகை வரும்போது அதை ஆசரிக்கும் விதமாக அந்த பழைய மாவை எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணி, அவங்களோட எந்திரத்தில் ஏதாவது ஒரு ஓரத்தில் பழைய மாவு இருந்தால் கூட அதை ஏற்றுக்க மாட்டாங்களாம். புளிப்பில்லாத புதிய அப்பத்தை தான் செய்வாங்களாம், புளிப்பில்லாத மாவில் தான் அந்த அப்பத்தை செய்வாங்களாம். இன்றைக்கி அந்த புளிப்பில்லாத அப்பமாக நம்மளை பிரித்தெடுக்க பார்க்குறாரு. அது என்ன புளித்த மாவு அப்படின்னா, அதில் 8ஆம் வசனம் சொல்லியிருக்கு, ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல. இன்றைக்கி நம்மளை எதுலேருந்து பிரித்தெடுக்கப்படுகிறாருன்னா, நம்மளுடைய பக்தியுள்ள குடும்பத்தில் என்ன இருக்குன்னா, பொல்லாப்பு, துர்குணம் அந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்குது. அதுலேருந்து புளித்த மாவுலேருந்து பிரித்தெடுத்து புளிப்பில்லாத உண்மை துப்புரவு அப்படின்ற விஷயத்தை நம்ம குடும்பத்துக்குள்ளே ஆண்டவர் எதிர்பார்க்குறார். இன்றைக்கு அது கீழே நிறைய விஷயங்கள் இருக்குது. விபச்சாரக்காரர், பொருளாசரிக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், இது எல்லாவற்றிலையும் உங்களை பிரித்தெடுத்து புளிப்பில்லாத அப்பமாக உங்களை தேவன் பயன்படுத்த விருகிறார். இந்த வாட்டி இந்த 40 நாள் நம்ம பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கார். இந்த இடத்துல நம்ம குடும்பத்தில் மற்ற குடும்பத்துலேருந்து பக்தியுள்ள குடும்பமாக நம்மளை பிரித்து எடுக்கணும்னா நம்மக்கிட்ட பொல்லாப்பு, துர்குணம், பொருளாசைக்காரர் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம களைந்து தேவனிடத்தில் பிரித்து எடுக்கப்படணும். இது முதலாவதாக நம்ம ஆபிரகாம் கிட்டேருந்து கற்றுக்கலாம். அடுத்து தேவனால் பக்தியுள்ள குடும்பத்தில் குறைவுகள் நிறைவாக்கப்படும். ஒரு பக்தியுள்ள குடும்பம்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, உடனே அங்கே போராட்டம் இருக்காது, பிரச்சனை இருக்காது, சண்டைகள் இருக்காது, குழப்பங்கள் இருக்காது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. அங்கே தான் நிறைய போராட்டம் வரும், அங்கே தான் நிறைய குழப்பங்கள் வரும். அந்த மாதிரி ஒரு குழப்பம் தான் ஆபிரகாமுக்கு வருது. ஆபிரகாம் யாருன்னா, அவர் ஒரு விசுவாசத்தின் தகப்பன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பைபிள்லேயே விசுவாசத்தின் தகப்பன் யாருன்னா அது ஆபிரகாம் தான். ஆனால் அவர்களுடைய மனைவி எப்படின்னா விசுவாசத்தில் சிறிது குறைவுபட்டவர்கள் தான். வாசிக்கலாம், ஆதியாகமம் 18:12. இங்கே 3 புருஷர்கள் ஆபிரகாம் கிட்ட சொல்கிறாங்க, உனக்கு அடுத்த உற்பவ கால திட்டத்தில் உனக்கு கண்டிப்பாக ஒரு குழந்தை, ஒரு குமாரன் உன் கையில் இருப்பாங்கன்னு. அப்போ பின்னாடி சாராள் கேட்டுகிட்டே என்ன பண்ணுறாங்கன்னா சிரிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதில் விசுவாசம் இல்லை.
ஆபிரகாம் ஒரு பெரிய விசுவாசத்தின் தகப்பனாக இருந்தும் கூட அவங்க குடும்பத்தாரில் ஒரு குறைவு இருக்குது. என்னென்னா அவங்களுக்கு விசுவாசம் முழுசாக இல்லை. அதுவும் இல்லாமல் அந்த விசுவாசம் குறைவுபட்டனால அவங்க ஒரு தப்பு பண்ணுறாங்க. அதை வந்து ஆதியாகமம் 16:3 நம்ம வாசிக்கலாம். ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். கானான் தேசத்துக்கு வந்து ஆபிரகாம் போகும்போதே தேவன் சொல்லிட்டாரு, உன்னை வந்து ஜாதியாக நான் பழுகி பெருக பண்ணுவேன்னு. அப்பயே வந்து உனக்கு ஒரு குமாரன் கிடைப்பான்றதையும் தேவன் வந்து முன் அறிவிச்சிட்டார். ஆனாலும் அவங்களால சாராளால் எத்தனை வருஷம் வந்து வெயிட் பண்ண முடிஞ்சுன்னா 10 வருஷம். கானான்லேருந்து 75 வயசில் ஆபிரகாம் கிளம்புனாங்க. 85 வயசு வரைக்கும் தான் அவங்களால பொறுமையாக இருக்க முடிஞ்சுது. அதுக்கு மேலே அவங்களுக்கு விசுவாசத்தில் குறைவு வந்துச்சு. உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோடய வேலைக்காரி ஆகா இருக்காங்க, நீ வந்து அவங்கள கல்யாணம் பண்ணி அவங்க மூலமாக எனக்கு குமாரனை பெற்றுக்கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆபிரகாமும் அதுக்கு வந்து ஒப்புக்கொள்கிறாங்க. அது ஒப்புக்கொள்ளும் போது அது தெரியல. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருது. என்னன்னா 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அங்கே பிரச்சனையே அவங்க தான் குழப்பத்தையே கொண்டு வந்தது. ஆனால் யார் மேலே குற்றம் சாட்டுறாங்க? கணவர் மேலே. இன்றைக்கி நம்ம கூட அப்படி தான் இல்லை, நிறைய விஷயங்களில் நம்ம கணவன் மனைவிக்குள்ளாகவோ இல்லை குடும்பத்தாருக்குள்ளே இருக்க குறைவுகளை நம்ம குற்றம் சாட்டி பெரிய விஷயமாக்குறோம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த குறைவுகளை நீங்கள் நிறைவாக பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது வந்து பக்தியுள்ள குடும்பமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நிறைய கணவன் மனைவி இணைக்கும் போது தேவன் எப்படி இணைப்பார்னா, ஒரு சிலர் வந்து அறிவாளியாக இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க, ஒரு சிலர் விசுவாசத்தில் ரொம்ப பெருகி சர்ச் விஷயத்தில் ரொம்ப ஆக்டிவிட்டியாக இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து அதில் ரொம்ப குறைவுபட்டவர்கள். இப்படி தான் தேவனுடைய பேரே இருக்கும். ஏன்னா அந்த நிறைவுபட்டவங்க அந்த குறைவுகளை குற்றம் சாட்டாமல் அதை நிறைவாக அவங்க கூட்டிகிட்டு போகணும். இங்கே ஆபிரகாம் அந்த மாதிரி தான் பண்ணுறாரு. சாரால் என்ன தான் விசுவாசத்தில் குறைவுபட்டு இந்த மாதிரி தப்பாக செஞ்சாலும் அவங்க மேலே குற்றம் சாட்டலை. என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு பதிலாக அந்த விஷயத்தை இன்னும் அவங்க போக்கிலே விட்டு அவர் தேவனுக்காக காத்திருந்தார். அவர் இன்னும் விசுவாசத்திலே அதிகமாக நிலைத்து தான் இருந்தார். அதுக்கு அடுத்த விஷயத்திலே நம்ம பார்க்கலாம். ஈசாக்கை பலியிடும் போது அவர் விசுவாசத்திலே கூட்டிகிட்டு போனார் ஈசாக்கை. அந்த விஷயத்திலே நம்ம பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம குடும்பத்திலையும் குறைவுகள் வரும்போது அதை நிறைவாக்க ஒன்று அந்த கணவனாலேயோ இல்லை அந்த மனைவியாலேயோ முடியும். அது யாருன்றது அவங்கவுங்க குடும்பத்தை பார்த்தா அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். இன்றைக்கி தேவன் பக்தியுள்ள குடும்பத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, குறைவுகளை நிறைவாக்கணும். அது நீயோ அல்லது உன்னுடைய மனைவியோ, அது நீயோ அல்லது உன்னுடைய கணவரோ. குற்றம் சாட்டுற ஒருத்தங்களை பற்றி பார்க்கலாம். நம்ம ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அங்கே ஆதாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏவாள் வந்து கனியை எடுத்து ஆதாமுக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஆதாம் அதை வாங்கி புசிச்சுட்டு கடவுள் வந்து கேட்குறாரு, ஏன்பா அதை புசிச்சேன்னு சொன்ன உடனே, நீர் கொடுத்த மனைவியாகிய ஏவாளால் தான் நான் புசித்தேன் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறாங்க. இன்றைக்கி நம்ம கூட என்ன பண்ணுறோம்? ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, நீ பார்த்த மாப்பிள்ளை தானே, நீ பார்த்தன பொண்ணு தானே, ரொம்ப ஈஸியாக பெற்றவர்கள் கூட சொல்கிறோம், நீயே தானே உன்னுடைய வாழ்க்கை துணையை அமைச்சிக்கிட்ட, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு. தேவன் இந்த இடத்துல பக்தியுள்ள குடும்பமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த குறைவுகளை குற்றம் சாட்டாதீங்க, குறைவுகளை உங்கள் வழியில் நிறைவாக்குங்க. இதுக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். யோபுவோட மனைவி பார்த்தா யோபு எவ்வளோ நிலைச்சிருந்தார். யோபுவோட மனைவி என்ன சொன்னாங்கன்னா, என்ன நீ பைத்தியக்காரன் சொல்கிறது போல இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் நாபால் அபிகாயில் இவங்களோட கதை கூட கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். அந்த இடத்துல வந்து நாபால் வந்து ஒரு மதியினனாக இருப்பாங்க, அபிகாயில் வந்து ஒரு புத்திசாலியாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வீட்டுக்கு வந்த குழப்பத்தை அபிகாயில் தீர்த்திருப்பாங்க. அதனால் தேவன் என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்றைக்கி குறைவுகள் ஒரு வேளை கணவர்கிட்டையோ இல்லை குறைவுகள் மனைவிக்கிட்டேயோ இல்லை குடும்பத்தார்கிட்ட யாராவது ஒருத்தர்கிட்ட காணப்படும் போது நீங்கள் அந்த குறைவுகளை குற்றம் சாட்டாமல் நிறைவில் கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. மூணாவதாக, பக்தியுள்ள குடும்பங்களால் தலைமுறைகள் மாற்றப்படும். உபாகமம் 6:6-9.
இன்று நம்ம தலைமுறைகளுக்கு தேவன் வந்து தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கருத்தாய் போதிக்க சொல்கிறாரு. அதனால் நம்முடைய தலைமுறைகள் மாற்றப்படும். இன்றைக்கி நம்ம தேவையில்லாமல் நம்மளுடைய பெருமைகளை கொடுத்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கோ இல்லை வந்து மற்றவர்களுக்கோ நம்ம சொல்லி கொடுக்குறோம். நான் சொத்து சேர்த்து வச்சுருக்கேன், நான் வந்து இதெல்லாம் உனக்கு செஞ்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய பெருமைகளை நம்ம குழந்தைகள்கிட்ட கூடுறோம். ஆனால் தேவன் என்ன எதிர்பார்க்குறான்னு நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம வந்து அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கருத்தாய் போதிக்கணும். கருத்தாய் போதிக்கும் போது நம்ம வந்து ஒரு சில நேரம் என்ன பண்ணுவோன்னா, ஆசீர்வாதமான வசனங்களை மட்டும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ பழுக பெருகுவாய், இந்த மாதிரியான வசனங்கள் மட்டுமே நம்ம போதனைகளாக சொல்லுவோம். ஆனால் தேவன் என்ன எதிர்பார்க்குறன்னா, அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சியை உங்கள் வாழ்க்கையிலையும் நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும்னு சொல்கிறாரு. இங்கே ஆபிரகாம் ஒரு விஷயத்தில் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். ஆதியாகமம் 22:7-8. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். இங்கே வந்து பலியிடுறதுக்காக ஈசாக்கை வந்து ஆபிரகாம் கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போகும்போது எல்லாத்தையும் எடுத்துட்டாரு, பலியிடுறதுக்கான கட்டை எல்லாமே எடுத்துட்டாரு. ஆனால் ஆடு இல்லை. போகிற வழியில் வந்து அப்பாவை பார்த்து ஈசாக்கு கேட்குறாரு, அப்பா இதெல்லாம் எடுத்திருக்கீங்களே, எங்கள் தகன பலிக்கான ஆடு எங்கன்னு சொல்லும்போது ஆபிரகாம் ஒரே வார்த்தை சொல்கிறாரு, அதற்கான விஷயத்தை யார் பார்த்துக்கொள்வா? தேவன் பார்த்துக்கொள்வா. இன்றைக்கி நம்மளுடைய இதில் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்ம குழந்தைங்களுக்கு உடனே வாங்கி கொடுத்துறோம், உடனே செஞ்சிடும். ஏன்னா என் குழந்தை, நான் ஒரு நாள் இதெல்லாம் வெயிட் பண்ணேன், இன்றைக்கி என் குழந்தை வெயிட் பண்ணுற சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே ஆபிரகாம் ரொம்ப அழகாக தேவன்கிட்ட எப்படி காத்திருக்கணும், தேவன்கிட்ட காத்திருந்து அவர் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரோ அந்த விஷயத்தை அவருடைய மகனுக்கு இந்த விஷயத்தில் சொல்லி கொடுக்குறாரு. இந்த சூழ்நிலை ரொம்ப போராட்டமான சூழ்நிலை. ஏன்னா அவர் தன்னோட சொந்த மகனையே கொண்டு போய் பலியிட போகிறாரு. ஆனாலும் போகிற வழியில் ஈசாக்கு கேட்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேவனுடைய சாட்சி அங்கே வெளிப்படுத்துகிறாரு. என்னென்னா, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை தேவன் பார்த்து கொள்வார் அப்படின்னு. இன்றைக்கி நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நம்மளுடைய அடுத்த தலைமுறைகளுக்கும் நம்ம கடத்துகிற விஷயம், நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் சாட்சியாகவும் நம்மளுடைய நிறைய விஷயங்கள் நம்ம வெயிட் பண்ணி காத்திருந்து தேவன்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மாதிரி அவர்களும் நிறைய சோதனைகள் வழியாக தேவன்கிட்ட காத்திருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு தலைமுறையாக நம்ம மாற்றப்படணும். அதனால தான் வந்து ஈசாக்கு விதைத்தான், கர்த்தர் ஆசீர்வதித்தான், 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டால் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி பக்தியுள்ள குடும்பமாக ஆபிரகாம் வழியாக தேவன் 3 விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. 1, பக்தியுள்ள குடும்பம் தேவனால் பிரித்தெடுக்கப்படும். 2வது, பக்தியுள்ள குடும்பத்தில் குறைவுகள் நிறைவாக்கப்படும். 3வது, பக்தியுள்ள குடும்பத்தின் தலைமுறைகள் மாற்றப்படும். இதெல்லாவற்றையும் நம்மளுடைய குடும்பத்து வாழ்க்கையில் நம்ம இதை கடைப்பிடித்து ஆபிரகாம் மாதிரி ஒரு பக்தியுள்ள குடும்பமாக நம்மளுடைய குடும்பம் மாற்றப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.